இப்போ நானே என் பையனுக்குலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்கல. நாங்கள் 2 பேருமே அதான் முடிவு பண்ணோம். ஏதோ ஒரு காஸ்ட் லோ ரிலீஜியன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். உங்கள் ஃபேமிலி சைடில் ஏதாச்சும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் கேட்டால் தானே அவங்க கொடுக்குறதுக்கு நாங்களே டிசைட் பண்ணுறதுனால நோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபியூச்சரில் பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட இது. அவனுக்கு இன்னுமே காஸ்ட் அதெல்லாம் தெரியாது. ரிலீஜியனாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது. நாங்களே 2 ரிலீஜியன் இந்த வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதில் அந்த டிஃபரன்ஷியேட் நான் சொல்லி தர மாட்டேன். அது அந்த இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் இதெல்லாம் வேண்டாம். ஃபியூச்சர் பசங்களுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரிய வேண்டாம். அது இதுதான் நல்லதுன்றது என்னோட கருத்து. நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் உங்கள் மேலே மதிப்பு எனக்கு அதிகமாகிடுச்சு. அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா கம்யூனிட்டினாவே அது மூலிமா ஒரு ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும். படிக்கிறத வச்சு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும். ஸ்காலர்ஷிப் இருக்கிறனால தான் நிறையா தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். முந்தி அது கொண்டு வந்தது ஏன் அப்படின்னா அந்த டைமில் கொண்டு வந்தது வில்லேஜ் பீப்புளுக்காக தான் அது மெயினாக கொண்டு வந்தது. இப்போ வில்லேஜே நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. அதுக்கு மட்டும் அது யூஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயத்துக்கு அது யூஸ் ஆகுது. அது நம்மளுக்கு வேணாம்.